அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பக்ரீத் ஸ்பெஷல் சிக்கன் மஜ்பூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட சிஸ்டர் தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீசஸாக போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நல்ல பெரிய எலுமிச்சப்பழமாக எடுத்து சாறு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு பாப்ரிகா பவுடர், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கல சிக்கன் அதில் வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா பிரட்டி விட்டு வச்சுருங்க. அது வந்து கிரில் சிக்கன் நம்ம கிரில்லில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது 1 to 1 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 2 தண்ணி நல்லா களைஞ்சிட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறட்டும். நீங்கள் சாப்பாட்டுக்கு எப்போதும் எந்த அரிசி எடுத்துப்பீங்களோ அதே எடுத்துக்கோங்க. இல்லை பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரைஸ் குக்கரில் சட்டியை வச்சுட்டு 1 1/2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நெய்யுமா கலந்து ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 6 லவங்கம், 4 சின்ன துண்டு பட்டை, ஒரு வந்து அன்னாசி பூ, கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயமாக எடுத்து மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி வரணும். 2 பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதையுமே மெல்லிஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சு அதையுமே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாவையும் உடச்சி அதிலேயே போட்டுக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் தனியாக ஒரு 1/2 கிலோ சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதிலேயே காஞ்ச எலுமிச்சம்பழம் 2 சேர்த்து அதையுமே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இதை நல்லா வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் செய்கிறேன். இதை நீங்கள் நார்மலான சட்டியில் நம்ம அடுப்பில் கூட செஞ்சுக்கலாம். இதே மெத்தடு தான். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்கு வந்து அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி அதை அளந்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உப்பு போதுமான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பை போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதுக்கு இடையில நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச கோழி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து கிரில் ட்ரேயில் வச்சு ஓவனில் வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் கிரில் பண்ண போகிறோம். இது தண்ணியுமே நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஊற வச்ச அரிசி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் ரைஸ் குக்கராக இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு 2 3 தடவை இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டி டக்குன்னு அடியில் அடி பிடிச்சிரும் சில ரைஸ் குக்கர். அதனால கிண்டி விட்டுட்டே இருங்க. சோறு வந்து நல்லா புழுங்கிடுச்சு. அது கீப்பாமில் வர வரைக்கும் இருக்கட்டும். நமக்கு வந்து ஓவனில் வந்து நம்மளோட சிக்கனுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீப்பாமில் வந்துடுச்சு. சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு இடையில் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வந்து நாங்கள் நெய்யில் வந்து வறுத்துட்டு வச்சுருக்கோம். ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு சார்கோல் எடுத்து நல்லா வந்து நெருப்பாக்குற வரைக்கும் நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கோம். அது நல்லா நெருப்பாகட்டும். அதுக்கு இடையில் ரெடியாகின சிக்கனை சாப்பாட்டில் அப்படியே பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளர் இல்லை பவுலில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அந்த சார்கோல் அதில் வச்சு அந்த சாப்பாட்டு உள்ள நடுவில் வச்சு மேலே வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை கீப்பாம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. வெளியில் மட்டும் அந்த காற்று போகாமல் பார்த்துக்கோங்க. இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை எடுத்துகிட்டு அந்த ஃபாயில் பேப்பரை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நமக்கு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்ம டெய்லி எப்போதுமே மோஸ்ட்லி பிரியாணி தான் செய்கிறோம். இந்த பக்ரீத்க்கு இந்த மஜ்பூஸ் செஞ்சு பாருங்கள். லைட்டான மசாலாவோட உங்கள் வீட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சிக்கனும் வச்சுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் போட்டுட்டு
இதுக்கு சைடிஷ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சாலட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சிக்கனுக்காக மயோனஸ் அண்ட் க்ரீன் சட்னி. ஸ்வீட் வந்து மேங்கோ ஸ்வீட் செஞ்சுருக்கோம். சூப்பரான சிக்கன் மஜ்பூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.